நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பாதையில் ஒரு ஓய்வு பாதை. ஆனால் இன்றைக்கி சில வேலைகள்லாம் நம்ம முடித்தோம். அது என்னன்னு போகிற வழியில் சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஸ்ப்ரவுட்ஸை கொண்டு போயிருந்தோம். அதை எடுத்து ஒரு கொடுத்துட்டு காலையில் என்னென்னத்தையோ சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரேக்கில் ஒரு காஃபி, லஞ்சில் வீட்டு முறையில் செஞ்சப்பட்ட ரசம், அதுலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸை மிக்ஸ் பண்ணி அடிச்சாச்சு. நேற்று பண்ண கால் பயிற்சிக்கு இன்றைக்கி தான் கால் கொஞ்சம் தளர்ச்சி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப சோம்பேறித்தரம். ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி 9 மணி நேரம் உட்காந்துட்டு வந்ததில் மண்டை தான் காஞ்சு போச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, 4 மணிக்கு வந்த போதுலேருந்தே பசி. திரும்ப கொஞ்சம் சோத்தை போட்டு அடிச்சுட்டு நம்ம பிளேபாய் தம்பி நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் நானும் ஒரு காப்பி கடைக்கு போயிட்டு ஒரு காப்பி ஒன்று குடிச்சிட்டு அவர் ஜிம்முக்கு போயிட்டாரு. எனக்கு இன்னைக்கு ஜிம்மு கிடையாதனால ஒரு முக்கியமான வேலையை பண்ண போயிட்டேன். என்ன வேலைனா இதுதான். கொடுக்கும் போதே ஒரு பயத்தில் தான் கொடுத்தேன், என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்னு. சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ மோசமான இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம முட்டை வாங்கிட்டு வரதை பார்த்து அந்த கடைக்காரங்களே ஒரு ட்ரேவை கொடுத்து, தம்பி இனிமேல் இதுலேயே வாங்கிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. இரவு சாப்பாட்டிற்கு 4 முட்டை, கொஞ்சோண்டு சோறு, அதுக்கப்புறம் இந்த தாத்தாட்ட கொஞ்சம் பொட்டாசியத்தை வாங்கிட்டு, இந்த தாத்தாவோட கடை எங்கே இருக்குன்னா நம்ம நாகவாரா சிக்னல் ஸ்ட்ரைட் ரோடு, நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வச்சு வித்துட்டு இருப்பாப்புல. கம்மியான விலையில் நிறைய வாழைப்பழம் கொடுப்பாப்புல. வர்றவங்க வாங்கிக்கிங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இன்றைக்கி டேவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு பயிற்சியில் பார்க்கலாம். டாடா, பாய்.